வணக்கம். ஸ்வர்ண சூத்திரம் 11வது பகுதியை கொஞ்சம் தாமதமாக பேசிக்கிட்டு இருக்கேன். கடந்த தொடரில் கருவங்கத்தை பற்றி பேச ஆரம்பித்து அதோடு நிறுத்தணும். இப்போ அதனை தொடர்ந்து பொதுவாக கருவங்கத்தோடைய ஆலாய்கள் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் பல்வேறு துறைகளில் பல்வேறு நிலைகளில் இந்த மாதிரி ஆலாய்கள் அதிகமாக நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். பழைய காலத்தில் பெரும்பாலும் இதை போர்க்கருவி ஏன்னா இது ஒரு லைட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கக்கூடிய ஒரு மெட்டல் அப்படின்றதுனால ரொம்ப ஈஸியாக இதோட அலாய்களை செஞ்சு சில போர்க்கருவிகளை ஈஸியாக கையாளுற மாதிரி பல போர்க்கருவிகளை இதுலேருந்து தயாரிச்சிருக்காங்க. ஏன்னா இதனால் ஏற்படக்கூடிய காயங்கள் சீக்கிரம் ஆறுறதில்ல, லெட் பாய்சன் வந்துடும் அப்படின்றத முன்னாடியே அந்த காலத்திலே தெரிஞ்சிருந்து தான் இந்த மாதிரி சில போர்க்கருவிகள்லாம் தயாரித்தாங்க. மேலும் பார்த்திங்கன்னா இந்த கவன் எரியிறது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா இந்த கல்டா பெல்ட் மாதிரி பெருசாக இருக்கும், அந்த கவன் சுற்றி அடிப்பாங்க. அதில் கூட இந்த மாதிரி சில ஈய குண்டுகள்லாம் அது பார்க்க லைட் வெயிட்டாக இருக்கும், ஆனால் அடிப்பட்டால் ரொம்ப பவராக அடிப்படும். அந்த மாதிரி கவன் எரியிற குண்டுகள்லாம் கூட அதில் செஞ்சுருக்கிறாங்க. அதே மாதிரி பூமாரங்கு எப்படி மரப்பலகைகளில் செய்கிறாங்களோ அதே மாதிரி ஈயத்தகடுகளில் கூட பூமாரங்கள்லாம் செஞ்சுருந்துருக்காங்க. இப்படி பலவிதமான போர்க்கருவிகளில் இந்த அலாய் ஒரு முக்கியமாக பார்க்கப்பட்ட மாதிரியே பிற்காலத்தில் பிரிட்டிஷ் காலத்தில் பார்த்திங்கன்னா இதில் சில குண்டுகள், ஏன்னா கன் பவுடரே உங்களுக்கு அந்த காலத்தில் லெட்டுலேருந்து தான் அந்த கன் பவுடரே சிலது தயாரிச்சிருக்காங்க. அதனால் பிற்காலத்தில் பிரிட்டிஷ் காலத்துலலாம் பார்த்திங்கன்னா சில குண்டுகள், சில கையெறி குண்டுகளாகட்டும், மேலும் பார்த்திங்கன்னா சில புல்லட்ஸ் ஆகட்டும், தோட்டாக்களில் துப்பாக்கியில் இருக்கக்கூடிய பெல்லட்ஸ் ஆகட்டும், இதெல்லாமே இந்த மாதிரி ஈயங்களில் அந்த காலத்தில் ரொம்ப ஈஸியாக செஞ்சு பயன்படுத்தினாங்க. காரணம் என்னென்னா தயாரிக்கிற விதமும் வடிவமும் ரொம்ப ஈஸியாக அதால் செய்ய முடியுன்றதுனால அதை கை கொண்டாங்க அப்படின்றது தான். இப்போ நமக்கு தெரிஞ்சே அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, அநேகமாக பழைய ஆளுங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. சில நரிக்குறவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அலுமினியத்தில் பார்த்திங்கன்னா ஒரு தட்டு மாதிரி இருக்கும், சின்ன சின்ன ஓட்டை போட்டு அது மேலே கறி நெருப்பு பண்ணி வச்சு கீழே ஒரு பாத்திரத்தில் மாட்டு சாணியை கரைச்சி ஒரு பால் மாதிரி வச்சுக்கிட்டு கெட்டியாக வச்சுக்கிட்டு அந்த நெருப்பு மேலே ஈயம்லாம் காரியத்தை போட்டு உருக்குவாங்க. உருக்கிக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த ஓட்டை வழியாக அப்படியே உருண்டை அப்படி வால் முளைச்சாப்பில் அப்படி உருண்டையாக கீழே விழும். அதை பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குச்சியை வச்சுக்கிட்டு அந்த தட்டை தட்டிக்கிட்டே இருப்பாங்க. அது போய் கீழே போய் ஆறி போய் சட்டுன்னு ஒரு சத்தம் கேட்டு உள்ளுக்குள்ளே ஒரு மணியாக இறங்கும். இது அந்த அந்த துளைகளுடைய இதை பொறுத்து இருக்குது. ஏன்னா பெரிய துளைகள் சின்ன துளைகள்னு போட்டு வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த வால் முளைச்சாப்பில் உள்ள குண்டுகளை தரையில் போட்டு ஒரு பலகையில் அப்படியே உருட்டுவாங்க. பார்த்திங்கன்னா அந்த வால் மாதிரி முளைச்சதெல்லாம் ஃப்ளாட் ஆகி ரவுண்டு மணியாக குளோபல்ஸ் மாதிரி வந்துடும். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி பெல்லட்ஸை நீங்கள் அந்த பழைய காலத்தில் நரிக்குறாஸ்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டு கன் பவுடரில் இதை இந்த பெல்லட்ஸை யூஸ் பண்ணி ஷூட் பண்ணுவாங்க. இதில் இந்த பறவைகள் எதுக்கு சொல்ல வரேன்னா, அடிப்பட்ட பறவைகள் பார்த்திங்கன்னா அது இறந்து போனோடனே அதை எடுத்துக்கிட்டு ஒரு மணிக்கணக்காக அதை வச்சுக்கிட்டு திரிவாங்க அந்த பறவையை வைக்கிறதுக்கு. அது உள்ளுக்குள்ளேயே அந்த பெல்லட்ஸ் இருக்க அது லெட் பாய்சன் ஆகி அந்த பறவை உள்ளுக்குள்ளேயே அந்த மாமிசத்துலலாம் அந்த லெட் பாய்சன் இருக்கும். அதை அந்த காலத்தில் தெரியாமல் வாங்கி அதை அறுத்து உணவாக சமைச்சு சாப்பிட்டு பல நோய்களுக்கு ஆளானவங்கள்லாம் இருக்கிறாங்க. அப்புறம்தான் அது இடைக்காலத்தில் பட்சிக்கறிகள்லாம் உடம்புக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி அதை ஒரு காலத்தில் தவிர்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ அந்த மாதிரி பெல்லட்ஸ் எல்லாம் கிடையாது. இப்போ வேறு இதுக்குன்னு உள்ள அருமையான அலாய்கள் உள்ள பெல்லட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. பழைய காலத்தில் இந்த மாதிரி ஈயத்தை உபயோகப்படுத்திகிட்டு இருந்தாங்க. அதுக்காக சொல்ல வரேன்னா இதில் லெட் பாய்சன் அப்படின்றத உங்களுக்கு குறிப்பிடணும் அப்படின்றதுக்காக தான் நான் அதில் உங்களுக்கு சொல்ல வந்தேன். மேலும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஈயத்தை பயன்படுத்தி பழைய காலத்தில் ரோமானியர்கள் காலத்திலலாம் கூட பல பைப்பு குழாயெல்லாம் அமைச்சு பயன்படுத்தியிருக்காங்க. மேலும் பார்த்திங்கன்னா சில கருங்கல் மாதிரி சில கற்களை ஜாயிண்ட் பண்ணுறதுக்காக இந்த வங்கத்தோடைய மண் ஒன்று இருந்திருக்கும். வங்க மணல்னு நம்ம படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வங்கத்தோடைய ரா மெட்டீரியல் உள்ள அந்த மணல்களை கொண்டு அதை ஒரு சிமெண்ட்டு மாதிரி தயார் பண்ணி அந்த சிமெண்ட்டை பேஸ்டிங் பண்ணி இந்த கல்லுங்கள்லாம் ஒட்டியிருக்காங்க. அதுக்கான சான்றுகள்லாம் உண்டு. இந்த மாதிரி அதை உபயோகப்படுத்துறது. மேலும் பார்த்திங்கன்னா
இந்த இதில் பல அலாய்கள்லாம் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சில அலாய்களை வந்து நம்ம பூம்புகாரில் கூட பார்த்திங்கன்னா கடல்லேருந்து சில எடுத்த படிவங்கள், சில பொருட்கள் பார்த்திங்கன்னா இந்த கன்மெட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய சில அலாய்களில் செய்யப்பட்ட ஜுவல்ஸ் எல்லாம் கூட அதிகமாக எடுத்திருக்காங்க. அதை ஆய்வு பண்ணப்போ பெரும்பாலும் ஈயத்தோட தன்மை தான், அதாவது சீப்பஸ்ட்டு கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சீப்பஸ்ட்டு கோல்டில் இந்த கருவங்கங்களை பயன்படுத்தியிருக்காங்க. அதை மேலும் ஆய்வு பண்ணும்போது அதில் தங்கம் இருந்து தங்கம்லாம் அழிஞ்சு இருந்திருக்கு. அதாவது ஈயத்தோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது, இருந்த தங்கம் அழிஞ்சிருக்கு அப்படின்றது தான் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, மேலும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போட்டில் அந்த உடஞ்ச பாகங்கள்லாம் கிடச்சிருக்கு. அதிலலாம் பார்த்திங்கன்னா இது வந்து நான் கரோசிவ் எஃபெக்ட் உள்ளதுனால இந்த தகடுகள்லாம், அதாவது உப்பால் அரிக்காத தன்மை உள்ளதுனால போட்டுகள்லாம் கூட ஷீட் அடிக்கிறதுக்கு இதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அந்த காலத்தில். இது மாதிரி பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இப்படிலாம் ஈயத்தை பயன்படுத்தியிருக்காங்க. மேலும் பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் அதில் குறிப்பாக சொல்ல விரும்புகிறது என்னென்னா, அதில் ஒரு மெட்டாலர்ஜியில் வந்து ஒரு ஆய்வில் வந்து இந்த மாதிரி எடுத்த ஜொல்லுகளில் ஈயத்தோட ஆதிக்கம் தான் அதிகமாக இருந்திருக்க காலப்போக்கில் அதில் இருக்க தங்கம்லாம் அழிஞ்சு போச்சு, தங்கத்தோட தன்மையே குறைஞ்சிருக்கு, ரொம்ப மட்டமாக இருக்குது அப்படின்றது தான் அவங்களுடைய ஆய்வோட பதிவிறக்கமாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பழைய காலத்தில் ஈயங்கள் வந்து ரொம்ப ஒரு ஃப்ளூயிடிட்டியாக உருகக்கூடிய, ரொம்ப குயிக்காக மெல்ட் ஆகக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறதுனால பெரும்பாலும் இதை வந்து ஒரு அலாயாக யூஸ் பண்ணி மற்ற செம்பு, மற்ற இந்த லோகங்கள்லாம், மற்ற லோகங்கள் அதாவது சிலை வெடிக்கக்கூடிய மற்ற லோகங்கள்லாம் சேர்த்து அதோட இந்த கருவங்கத்தையும் சேர்த்து உருக்கி ரொம்ப சீக்கிரமாக அச்சில் வார்க்கிற மாதிரி சிலைகள்லாம் வடிச்சிருக்காங்க. இந்த சிலைகள்லாம் வந்து என்ன இருக்குன்னா காலப்போக்கில் ரொம்ப கருத்து போய் டேர்னிஷ் ஆகி ரொம்ப சீக்கிரமாக கருக்க ஆரம்பிச்சிருக்கு. அதை திருப்பி அவங்க பாலிஷ் போட்டு கொடுக்குறதும், அதுக்கு மேலே முலாம் பூசி கொடுக்குறதும், தங்க முலாம் தான் பூசுவாங்க. அந்த முலாம்லாம் நிற்கிறது கிடையாது. காரணம்னா அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம்னா இந்த காரியத்தோடைய வெளிப்பாடு தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்து அதே மாதிரி ஈயங்களை வச்சு தான் இன்றைக்கும் சிலைகள்லாம் செய்கிறாங்க. அது ஒரு 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 ரேஷியோ சேர்த்து தான் செய்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி வர ஈயங்கள்லாம் பழைய காலத்தில் அந்த மாதிரி ஸ்டெர்லைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் வேறு மாதிரி தான் இருந்தது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அம்மோனியம் சொல்யூஷனில் வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணி, இன்னும் நிறையா மாடர்ன் டெக்னாலஜியில் வந்து க்ளீன் பண்ணி, அது மாதிரி ஒரு இம்போர்ட் ஆகக்கூடிய ஈயங்கள்லாம் இருக்குது. அதை வாங்கி தான் பெரும்பாலும் இப்போ சிலை வெடிக்கிறவங்கெல்லாம் செய்கிறாங்க. அதனால் சீக்கிரம் அது டேர்னிஷ் ஆகிறதில்ல, கற்கிறதில்ல. அதுக்காக சொல்ல வந்தேன். ஏன்னா பழைய காலத்தில் கைமுறை இல்லையானா கைமுறையெல்லாம் இருந்திருக்கு. ஆனால் அதெல்லாம் வந்து நம்ம நூல் வழியாக அதெல்லாம் உணர முடியல அப்படின்றது தான். மேலும் இந்த காரியத்தை பேஸ் பண்ணி நிறையா உணவு சமைக்கக்கூடிய பாண்டங்கள்லாம் கூட அந்த காலத்தில் தயாரித்து வந்திருக்காங்க. இருப்பினும் அதில் காலப்போக்கில் விஷத்தன்மையை கண்டுபிடிச்சி அதுவும் பிற்காலத்தில் ஒதுக்கப்பட்டது அப்படின்றது தான் உண்மை. ஏன்னா ஒரு அலங்கார பொருளாக சில குடுவைகள் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. சில கூம்பாக்கள்லாம் இருந்தது, எச்சி கூம்பாலாம் சொல்லுவாங்க பாருங்கள், அதெல்லாம் வந்து ஈயத்தில் செய்கிறது தான். இப்படி தான் அது இருந்ததே ஒழிய உணவு சமைக்கக்கூடிய பாத்திரங்கள்லாம் காரியத்திலேருந்து செய்யக்கூடியதை ஒரு காலத்தில் வந்து குறைச்சிக்கிட்டாங்க. இது மாதிரியே வந்து உங்களுக்கு இது ஏன்னா லெட் பாய்சனை பற்றி அந்த காலத்துலேயே அவங்க தெரிஞ்சு வச்சதுனால, பாதிப்படைஞ்சதுனால கொஞ்சம் கொஞ்சமாக இதை விளக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தான் உண்மை. மேலும் பழைய காலத்தில் நான் சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இந்த அதர்வண வேத நூல்களில், மருத்துவ நூல்களில் சில குறிப்பை நான் ரேராக படித்தது உண்டு. அது பார்த்திங்கன்னா பழைய காலத்தில் சில ஒயின்ங்க, அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில அரிஷ்டங்கள், சில தைலங்கள், சில மெழுகுகள்லாம் ஒரு ஈயம் சம்பந்தமான ஒரு அலாய் பெட்டகத்துக்குள்ளே அதை வச்சு பாதுகாத்தாங்க. அதுக்கு வந்து நான் ரேஷியோ அப்புறம் உங்களுக்கு காலப்போக்கில் சொல்கிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளியம், காரியம், நாகம், செம்பு, இது 4ம் ஒரு அளவு இருக்குது. அந்த அளவில் அதை வந்து உருக்கி அதை ஒரு ஷீட்டாக அடித்து அது ஒரு பெட்டகமாகவோ இல்லை ஒரு கூம்பு வடிவமாகவோ இல்லை பிரமிடு மாதிரி ஒரு வடிவமாகவோ அதை வந்து செஞ்சு அதுக்குள்ளே இந்த ஒயின், இந்த அரிஷ்டங்கள்லாம் வச்சு ஒரு கான்ஸ்டண்ட்டாக அதுலேருந்து ஒரு ஹீட்டு வரும் அந்த மெட்டல்லேருந்து. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு
ஒரு சீக்ரெட் ஃபயர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு நிறையா அர்த்தம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த மிதமான ஒரு வெப்பத்தை கொடுக்கக்கூடிய இந்த மெட்டலில் இந்த மாதிரி அரிஷ்டங்களை உள்ளுக்குள்ளே வச்சு பாடம் பண்ணியிருந்திருக்காங்க. அது எப்பொழுதுமே ஒரு சூடு தரக்கூடிய ஒரு உலோகமாக அதில் ஒரு பதிவு பண்ணியிருக்காங்க. அதை நான் படித்து ரொம்ப ஆச்சரியப்பட்டது உண்டு. ஏன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட ரேஷியோவில் தான் அது வரும் அப்படின்றத அதில் வந்து சொல்லியிருக்காங்க அந்த பாடல்லே. மேலும் அதே மாதிரி தொட்டால் ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய உலோகங்களையும் அதில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எடுத்து இதெல்லாம் காலப்போக்கில் உங்களுக்கு அங்கங்கே கோடிட்டு காட்டிடுவேன். மறைக்கக்கூடியது அப்படின்றது ஒன்றுமே கிடையாது. அந்த மாதிரி சில பெட்டகங்கள் தயாரித்து இதை மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கக்கூடிய விஷயங்களுக்கும் கருவங்கம் அலாய் வந்து ஒரு முக்கியமாக உபயோகத்தில் இருந்தது உண்டு. ஏன்னா பழைய காலத்தில் இந்த ஒயின்கள்லே என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ எப்படின்னா, இப்போ அதிகமாக ஒரு போதை வர்றதுக்காக ஒரு ஸ்டிமுலண்ட்டுக்காக எப்படி பாம்பு, தேள், தவக்கலை இதெல்லாம் வந்து மதுபானங்களில் ஊற வச்சு சாப்பிடக்கூடிய இப்போ நவீன காலங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். ஏன்னா வெளிநாடுகளில் இது மாதிரி தயாரிப்புகள்லாம் ரொம்ப பிரசித்தமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி அந்த காலத்தில் இந்த மாதிரி ஒயின்களில் வந்து காரியத்துடைய மணல்னு சொல்கிறாங்க இல்லையா, இப்போ நம்ம படிக்கிறோம் காரிய மண் அப்படின்னு படிக்கிறோம். அதோடைய ரா மெட்டீரியலில் கொண்டு வந்து அதுக்கு வந்து கலீனா அப்படின்னு பேர். அந்த கலீனான்னு சொல்லக்கூடிய அந்த தாது பொருளை இந்த மாதிரி ஒயின்களில் போட்டு ஒரு குறைச்ச குவான்டிட்டி போட்டு அந்த ஒயினை இந்த மாதிரி புளிக்க வச்சு அவங்க உபயோகப்படுத்தியிருக்காங்க. இந்த கலீனா கலந்த ஒயின்கள்லாம் அந்த காலத்தில் ரொம்ப பிரபலியமாக இருந்திருக்கு. மேலும் பார்த்திங்கன்னா, இப்போ நான் எப்படி சொன்னேன் வந்து இயற்கையாகவே சூடு தரக்கூடிய உலோகம் அப்படின்னு சொன்னேன் பாருங்கள். அந்த மாதிரி ஒரு உலோகத்தில் சின்ன சின்ன கலயங்கள், அதாவது பார்த்திங்கன்னா மெழுகுகளை வந்து வச்சுக்கிறது, விஷக்கடி மெழுகுகளை அதில் வச்சு ஸ்டோரேஜ் பண்ணுறது, வாத எண்ணெய்களை வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிறது, பெரிய பெரிய சைஸில் ஒரு பாத்திரம் மாதிரி செஞ்சு அதை அடுப்பில் ஏற்றி விஷக்கடி மெழுகுகளை தயாரிக்கிறது, சின்ன சின்ன தைலங்களை வந்து அதில் தயாரிச்சுக்கிறது அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் ஏராளமான அந்த அதர்வன வேத மருத்துவ நூல்களில் ஒளிஞ்சிருக்கு. அதாவது அவங்க வந்து ரொம்ப வித்தியாசமாக அதிலெல்லாம் பதிவு பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் பழைய காலத்து ரகசியங்கள் தான். இன்றைக்கி அதை நடைமுறையில் கொண்டு வரணும்னா அதெல்லாம் ரொம்ப சிரமம், ரொம்ப உழைக்கணும். ஏன்னா இந்த மாதிரி அலாய் ஒரு பக்கம் காரியத்தை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு இடத்துல அது பெரும்பாலும் வந்து மருந்தில் வந்து அது பெரும்பாலும் வந்து தோஷம் பண்ணுது அப்படின்றதுனால தான் பெரும்பாலும் வந்து கருவங்கத்தில் யாரும் அதிகமாக உழைக்கிறதே கிடையாது. ஏன்னா சித்தர்களே வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து இந்த கருவங்கத்தால் செய்யக்கூடிய மருந்துகளை ஒரு வாரத்துக்கு மேலே கொடுத்ததில்லை அப்படின்ற மாதிரி குறிப்புகள்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கு சரியான அனுமானங்களையும் பதிவு பண்ணியிருக்காங்க. நம்ம உடனே அதெல்லாம் செஞ்சிட முடியாது. என்ன பெரிய கருவங்க தானே ரொம்ப ஈஸியாக செய்யலான்னு எது வேணாலும் சொல்லலாம். ஆனால் பார்வைக்கு பஸ்வ செந்தூரமாக இருக்கும். ஆனால் காலப்போக்கில் ஈயத்தில் இருக்க களிம்பு சீக்கிரமாக ஜெனிக்க ஆரம்பித்து விஷமிக்க செய்ய ஆரம்பிச்சிடும். இதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதாவது சித்தர்களுடைய கைமுறை மருந்துக்கும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கும் இதுதான் வித்தியாசம். ரசகந்தகம் சேர்த்து அதோட எது வேணாலும் பண்ணி சிவப்பாக எடுத்துடலாம். ஆனால் அவங்க அதெல்லாம் சேர்க்காமல் தனியாகவே பஸ்வ செந்தூரம்லாம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம நூல் வழியாக நம்ம படிச்சிருப்போம், அதெல்லாம் உணர்ந்திருப்போம். அதை விடுத்து ஏன்னா குடும்பம் வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஆளுங்க வந்து சித்தர்கள் நூல்லேருந்து இருக்கக்கூடிய பாடல்களை கோடிட்டு தான் அதன் வழியாக தான் நாங்கள் இந்த சுண்ணம் பண்ணுறோம் அப்படின்னு கோடிட்டுலாம் காட்டுவாங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா கருவங்கத்தை சுத்தம் பண்ணிக்கிறது, அதை பார்த்திங்கன்னா ஒரு பிரண்டை சாரில் உருக்கி ஊற்றுவாங்க. அதுக்கப்புறம் அது சுத்தமாகிடுச்சு அப்படின்னு சொல்லி அதை பொடிசாக கத்திரிச்சு கல்வத்தில் போட்டு அது ஒன்றுக்கு ஒரு 4 பங்கு முட்டை ஓடு, அதுவும் பார்த்திங்கன்னா அடை காத்த முட்டை ஓடு அப்படின்னு சொல்லி ஜவ்வு எடுத்துகிட்டு அதை போட்டு அரைக்கும்போது பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சாறு விட்டு அரைக்கிறது. அப்படி இல்லைன்னா சும்மாவே நெரிச்சு அரைச்சோம்னா அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பவுடராக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் குகையில் வச்சு ஊதுறது, சுண்ணாம்பாக எடுக்கிறது, இது மாதிரிலாம் காட்டுவாங்க. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு தடவை இந்த மாதிரி ஊதிட்டு திருப்பியும் எடுத்து கல்வத்தில் போட்டு அவுரி இலை சாறு விட்டு கூட அரைப்பாங்க. அவுரி இலை சாறு விட்டு அரைச்சி இந்த மாதிரி திருப்பி இன்னொரு தடவை கூட ஊதுவாங்க. இது ஒரு அனுபவ முறைகள்லாம் கூட உண்டு. ஏன்னா அவுரின்றது இன்றைக்கி நடைமுறையில் வெவ்வேறு விஷயம்லாம் எடுத்து காட்டுறாங்க. அவுரின்ற மாதிரி வெவ்வேறு செடியெல்லாம் காட்டுறாங்க. நான் சொல்கிறது அவுரின்றது இண்டிகோஃபெரா டிங்டோரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அசல் தாவரம். அந்த சாரை விட்டு அரைச்சி 2வது தடவையாக ஊதி சுண்ணாம்பாக எடுத்து காட்டுறவங்களாம் இருக்கிறாங்க.
ஆனால் எதுவாக இருப்பினும் அதெல்லாம் ஒரு பெரிய பலனும் இல்லை. அதேமாதிரி பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே ஒரு தடவை இதில் பதிவு பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கருவங்கத்துலேயும் சில விஷயம் பண்ணுவாங்க. எப்படின்னா, கருவங்கம், ரசம், வீரம், கருவங்கத்தையும் ரசத்தையும் தொந்திச்சிட்டு கல்வத்தில் போட்டு வீரம் போட்டு அரைச்சி அதை அப்படியே ஒரு மெழுகாக அமால்கம் மாதிரி இருக்கும். அதை அப்படியே எடுத்து ஒரு துணியில் கட்டி ஒரு பீங்கானுக்கு மேலே வச்சுட்டு ஒரு குளிர்ச்சியான இடத்துல வச்சுருவாங்க. அந்த பீங்கானுக்கு அடியில் பார்த்திங்கன்னா ஒரு கருப்பாக தார் மாதிரி ஒரு ஆஷ் கலரில் ஒரு லிக்விடு ஒன்று இருக்கும். இது மாதிரி விஷயத்த வந்து நாகத்துலேயும் செய்வாங்க, கருவங்கத்துலேயும் செய்கிற அனுபவசாலிகளும் இருக்காங்க. இந்த லிக்விடை வந்து வெங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய போராக்ஸா கல்வத்தில் நிறைய தேவையான அளவுக்கு போட்டு இந்த லிக்விடை ஊற்றி அரைச்சி மெழுகு மாதிரி எடுத்து உருட்டி காய வச்சுக்கிட்டு தங்கம் ஒரு ஒரு குறிப்பிட்ட குவான்டிட்டியில் தங்கம் உருக்கும் முகத்தில் இந்த வெங்கார உருண்டையை போட்டு அது வெட்டையானோடனே இதே தண்ணியை ஊற்றி அரைச்சி சின்ன ப்ளோயரில் வச்சு கொஞ்சமாக நெருப்பு வச்சு எரிப்பாங்க. இப்படி 2 தடவை மடக்கி செய்யும்போதே அது ஒரு மாதிரி ஒரு செவந்தாப்பில் ஒரு லைட்டாக ஒரு ரோஜா நிறத்தில் வந்துடும். அதுக்கப்புறம் நுணுக்கி பாட்டிலில் வச்சுக்கிட்டு இது ஒரு பெரிய மருந்து அப்படின்னு சொல்லிக்கிறவங்களாம் இருக்காங்க. இது ரசவாதத்துக்கு பெருசாக பயன்படும் அப்படின்னு சொல்லி திரிகிறவங்களாம் இருக்காங்க. ஏன்னா இதுக்கான ஆதார பாடல்லாம் பல நூல்களில் இருக்குது. இப்போ நான் சொன்ன பாருங்கள், கடைசியாக அந்த கருவங்கம், ரசம், வீரம், தங்கம் இதெல்லாம் சேர்த்து செய்யக்கூடிய செந்தூரம் சில அகஸ்திய பெருமானுடைய நூல்கள்லேயே இருக்குது. இவங்க அதனை ஒட்டி சில அனுபவ முறைகளை செஞ்சுட்டு அது மாதிரி தான் நாங்கள் செஞ்சோம் அப்படின்லாம் சொல்லிட்டு தெரிவாங்க. இப்படிலாம் வந்து பில்டப் பண்ணி பேசுகிறவங்கலாம் நம்மளை சுற்றி நிறையா இருக்கிறாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ நான் வந்து இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ இதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா சில பேர் வந்து ஒரு பொருளை தேர்ந்தெடுக்கிறதுல சில பேர் வந்து ஒரு 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 முக்கியத்துவம் காட்டுறதில்ல. இப்போ நான் முன்னாடி சொன்ன பாருங்கள், இப்போ கடலில் இருக்கக்கூடிய பூம்புகார் கடல்லேருந்து எடுத்தாங்க பல விதமான பழைய காலத்தில் சில வெசல்ஸ்லாம் எடுத்தாங்கன்னு சொன்னேன் பாருங்கள். அதில் பழைய காலத்தில் பல உக்காக்கள்லாம் இருந்திருக்கு. உக்காக்கள்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு மாதிரி புகை குடிக்கிற பழக்கம் உள்ளவங்க உபயோகப்படுத்துகிற உக்காக்கள். இப்போ இந்த மாதிரி உக்காக்கள் வந்து பழைய காலத்தில் ஜிங்கில் செய்வாங்க. ஜிங்கு, ஆன்டிமனியம் ரெண்டும் சேர்த்து செய்கிறது உண்டு. அதே மாதிரி லெட்டும் ஆன்டிமனியமும் சேர்த்து செய்யக்கூடிய உக்காக்களும் உண்டு. இந்த மாதிரி சில உக்காக்களும் அந்த காலத்தில் கிடச்சிருந்துருக்கு. நம்ம எதுக்கு இப்போ இதை இடையில வந்து இந்த வார்த்தைகள் நான் சொல்கிறேன்னா, அந்த காலத்தில் வந்து நூல்களில் வந்து சிறுகண் நாகம் அப்படின்னு ஒரு வார்த்தை ஒன்று வரும். நீங்கள் அநேகமாக படிச்சிருப்பீங்க, நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. என்னடா அது, நம்ம மருந்து கடையில் ஒரே ஒரு நாகம் தான் வாங்குகிறோம், சிறுகண் நாகம் எதுவாக இருக்க முடியும்? சில அனுபவசாலிகளும் ரசவாதிகளும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஜிங்கை கட் பண்ணதுக்கப்புறம் அது வெட்டுப்பட்ட இடத்த பார்த்தா பெரிய கண், அதாவது பார்த்திங்கன்னா நிறைய அந்த ஸ்கேல் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். அது ரொம்ப நெருக்கமாக இருந்ததுன்னா அது வந்து சிறுகண் நாகமாக, அகலமாக பெருசாக படலாக இருந்தால் அது பெருங்கண் நாகமாக. இப்படி சொல்லிக்கிற அந்த காலத்து வாதிகளும் அந்த காலத்து மருத்துவர்களும் நிறையா முட்டாள்தனம்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, இதில் இருக்கக்கூடிய காரியமும் அவங்களுக்கு தெரியாமையே மருந்தாக்கிட்டு பேஷண்ட்டுக்கு கொடுத்துட்டு பல தொல்லைக்கு இவங்களும் ஆளாகிட்டு பேஷண்ட்டையும் பல தொல்லைக்கு ஆளாக்கிடுவாங்க. அதுக்காக நான் சொல்ல வந்தேன். அது மாதிரி இந்த கருவங்கம் வந்து நம்ம எந்த ரூபத்தில் நம்ம யார் எப்படி செஞ்சாலும் அது நிச்சயம் வந்து தொல்லை தான் செய்யும். நீங்கள் என்ன தான் லோகமானத்தில் பார்த்தீங்கன்னா ரசகந்தகம் சேர்த்தே நம்ம செய்யும்போது கூட நிச்சயம் தொல்லை வரும். ஆனால் சித்தர்களை வந்து அதை ஸ்பெஷலாக மறைச்சிருக்காங்க. அதனால தான் சில வாதிகளாகட்டும் சில வைத்தியர்களாகட்டும் கருவங்கம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கருவங்கம் மருந்தெல்லாம் உங்களுக்கு செய்ய தெரியுமான்னு சொல்லி அதுக்குள்ளேயே போட்டு நம்மளை மடக்கி வாயை பிடுங்கிக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க பெரிய ஆள் மாதிரி. பழைய காலத்தில் நூல் எழுதின சில புகழ் விரும்பிகளும் அது மாதிரி தான் கருவங்கத்தில் சொல்லி கருவங்கம் அப்படிப்பட்ட மருந்து இப்படிப்பட்ட மருந்துன்னு சொல்லி அப்படிலாம் பில்டப் பண்ணியெல்லாம் எழுதியிருப்பாங்க. ஏன்னா தன்னை வந்து ஒரு பெருசாக காட்டிக்கிறதுக்காக இந்த மாதிரி புகழ் விரும்பிகள் எழுதின நூல்கள்லாம் பழைய காலத்தில் ஏராளமாக உண்டு. அதை விடுத்து இப்போ கருவங்கத்தை பற்றி வருவோம். ஏன்னா இப்போ வந்து நீங்கள் இன்னொன்று கேட்கலாம், ரசவாதத்தை விட்டுட்டு மருந்தை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்குற இடத்துல இங்கே நம்ம சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்று தான். என்னன்னா, சித்தர்களுடைய மருந்து வேறு, சித்தர்களுடைய ரசவாதம் வேறு அப்படின்னு நீங்கள் பிரித்து பார்க்குறதே ஒரு அறியாமை தான். ஏன்னா நூல்களில் பார்த்தீங்கன்னா
மருத்துவனுடைய இலக்கணம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. மருத்துவருக்கு ஒரு இலக்கணம் சொல்லியிருப்பாங்க, ரசவாதிகளுக்கும் ஒரு இலக்கணம் சொல்லியிருப்பாங்க, ஒரு கடமையும் சொல்லியிருப்பாங்க, ஒரு புத்தியும் சொல்லியிருப்பாங்க 2 பேருக்கும். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லக்கூடியது என்னன்னா, நாங்கள் போதிக்கக்கூடிய கைமுறை செய்முறைகள் பரிபாஷைகள்லாம் உணர்ந்து நீங்கள் மருந்து செய்யணும், அதன் வழியே ரசவாதமும் செய்யணும். இதை அதாவது ஒரு இடத்துல சொல்லுவாங்க, பெரியவங்களை கேளு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அதாவது மருத்துவத்தில் சில மருந்துகள் சொல்லும்போது அடுத்து ஏதாவது கேட்கணுன்னா பெரியவங்களை கேளுன்னு. அன்றைக்கி பெரியவங்கன்னு சுற்றிக்கிட்டு இருந்தது ரசவாதிகள் தான். அப்புறம் அதையும் தாண்டி தான் சாமியார்கள், சித்தர்கள் அப்படின்றதெல்லாம். அந்த மாதிரி ரசவாதிகளுக்கு சில கடமைகள்லாம் இருந்தது. அதனால் இது எல்லாமே தனித்தனியாக பார்க்கக்கூடியது அப்படின்றது எதுவுமே கிடையாது. சித்த மருந்தும் ஒன்று தான், சித்தர்களுடைய ரசவாதம் ஒன்று தான். இதில் இருக்க மர்மம் புரிஞ்சதுன்னா இது உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதனால தான் பொதுவாகவே சித்தர்களே என்ன சொல்லுவாங்கன்னா, ரசவாதிகள் எப்பொழுதுமே ஒரு பதஷ்டமாக இருப்பாங்க. அதாவது ஆக்க பொறுத்தவங்க ஆற பொறுக்க மாட்டாங்கன்னு சொல்கிற மாதிரி இருப்பாங்க. உருக்கி ஊற்றுனோன்னா என்ன மாற்றுன்னு போய் நிற்பாங்க. அப்படிலாம் வேடிக்கையாக சொல்லுவாங்க. எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா ஒரு வழக்கு சொல்லு ஒன்று ஆதி காலத்துலேருந்து உண்டு. இது எப்படி வந்தது, எந்த நூல்லேருந்து வந்ததுன்றது கிடையாது. பார்த்திங்கன்னா வாதிகள் வறுத்தெடுத்த வடையும் பத்திரம் மாற்று அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதாவது எண்ணெயில் இட்ட வறுத்து எடுத்த வடையும் பத்திரம் மாற்று அப்படின்னு சொல்லுவாங்களாம். இதை சில நூல்களில் தோரம் பருப்பை கூட ஒரு மென்ஷன் பண்ணி சில சித்தர்கள் வேடிக்கையாக கூட சொல்லியிருப்பாங்க. அநேகமாக நீங்கள் அதெல்லாம் படிச்சிருப்பீங்க. அதனால் எப்பொழுதும் ரசவாதிகள் ரொம்ப ஒரு ஆக்டிவாக ஒரு ஆன்டி சைக்கிள்லேயே சிந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் விடுத்து, அந்த குறைபாடுகள்லாம் விடுத்து சில விஷயங்களுக்கு வரும். ஏன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கலாம். ஏன்னா கருவங்கம் எதுக்கும் பயன்படாதா ரசவாதத்தில் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது, பயன்படாது அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சில செய்திகள்லாம் பதிவு பண்ண வேண்டியதாக இருக்குது. எப்படின்னா, எப்படி ஒரு சாதாரண ஒரு சிலை வடிக்கும்போது எப்படி அந்த கருவங்கம் இருந்ததுன்னா அது எப்படி டேனிஷ் ஆகி காலப்போக்கில் அது பாண்டேஜ் ஆகும்போது அதில் இருக்கக்கூடிய தங்கம்லாம் அழிஞ்சு போயிடுதோ, சாதாரணமாக தங்கம் உருக்கும் முகத்தில், அதாவது 1 கிலோ தங்கம் உருக்கும் முகத்தில் நான் கேள்விப்பட்டது, 1 கிலோ தங்கம் உருக்கும் முகத்தில் 1 குண்டு மணி லெட்டு போட்டு உருக்குனாலே எல்லாம் தூள் தூளாக உடஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, தங்கம் உடனே ஒரு மட்டமான நிலைக்கு அதோட டச்சு வந்துருமா. அவ்வளோ ஒரு மோசமான விளைவை ஏற்படுத்தக்கூடியது அந்த லெட்டு அப்படின்றது. இதை நான் ஒரு சில மெட்டாலர்ஜி படித்த சயின்டிஸ்ட்டை நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட சில உண்மைகள் இதெல்லாம். ஏன்னா அவங்கெல்லாம் பெரிய அனுபவசாலிகள். அது மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல ஒரு கேள்வி கேட்கலாம், நூல் வழியாக இருக்கக்கூடிய வங்கரச மெழுகு எதுங்க, வங்க சுண்ணம் எது, வங்க செந்தூரம் எது, வங்க வெட்டை எது, இதெல்லாம் ரொம்ப பிரபலியமாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா வாஸ்தவம் தான், அதெல்லாம் நான் மறுக்கலை. இதெல்லாம் ஒரு கிரியா ஊக்கிக்காக. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பிராஸு, ப்ரோன்ஸு, பிரிட்டானியா மெட்டலு, ஒயிட் மெட்டல் இப்படிலாம் நிறையா படிக்கிறோம் இல்லையா. இதெல்லாம் ஸ்டாண்டர்டு கிடையாது. சித்தர்கள் ஒவ்வொரு விதமாக ஒரு அலாய்கள் சொல்லியிருப்பாங்க. அந்த காலத்தில் ஸ்டாண்டர்டாக சில விஷயங்கள் செய்யப்படலை அப்படின்றது தான். இந்த மாதிரி சில சீப்பஸ்ட்டு ஜொல்லு செய்கிற இடத்துல காரியம் ஒரு கேட்டலிஸ்ட்டாக வேணால் இருந்திருக்கலாம். அதுவும் இவங்க புடம் போட அதோட கார்பன் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறி போயிருக்கலாம். அது நிச்சயமாக அதில் நிச்சயம் அது ஒரு பொருளாக அதில் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அது படத்துக்கு போக சின்ன குவான்டிட்டியாக இருக்கிறதுனால படத்துக்கு போக தீஞ்சி எல்லாம் கண்டிப்பாக ஓடி போயிடும். அந்த ஸ்லாக் மாதிரி ஓடிடும். இது ஒரு பக்கம் இருக்க. நம்ம கேட்கலாம், ஏதாவது எப்படின்னா வங்க மெழுகெல்லாம் சொல்லியிருக்காங்களே, இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இதில் அதை நான் மறுக்கவே இல்லை. அதாவது சில இடத்துல கூட சொல்லுவாங்க, அதாவது பார்த்திங்கன்னா வங்கம் விட்டால் வர்ணம் இல்லை, வங்கம் விட்டால் வாதமும் இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த வார்த்தை எந்த பொருளுக்கு தான் இல்லை. இப்போ வங்கத்தை விட்டுருங்க, கந்தகத்துக்கும் அப்படி தான் சொல்லுவாங்க, இரும்புக்கும் அப்படி தான் சொல்லுவாங்க, காந்தத்துக்கும் அப்படி தான் சொல்லுவாங்க, தாளகத்துக்கும் அப்படி தான் சொல்லுவாங்க. எதை சொல்லலை, அதை விட்டால் வாதமே இல்லைன்னு. அது மாதிரி ஒரு ஓமைக்காக சொல்லப்பட்டது தான் இதெல்லாம். வங்கம் விட்டால் வாதம் இல்லை அப்படின்றது. இன்னொன்று என்னென்னா, இது இன்னொரு கேள்வி என்னென்னா, வங்கம் விட்டால் வாதம் இல்லைன்றது உண்மையான வார்த்தையாக இருந்தாலும் வங்கம் எது அப்படின்றது தான் இங்கே கேள்வி. இப்போ நான் அந்த இடத்துக்கு தான் வரேன். இப்போ அதை விடுத்து
நம்ம சில அதாவது பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே சில விஷயங்கள் சுற்றி வளைச்சி தான் வர முடியும். அதாவது ஒரு சில பாடல்லாம் நம்ம வந்து ஒரு நடைமுறையில் படிச்சிருக்கோம். வங்கம் முடிந்தால் தங்கம், அது கெட்டால் பங்கம், வாதிகள் கூட்டம் வங்கத்தை கண்டால் ஓட்டம். இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். இப்போ வந்து முதல்ல இப்போ ஒரு ரசவாதியும் ஒரு மருத்துவரையும் எடுத்துக்கிட்டு இந்த பாட்டை கேட்டோம்னா, இந்த முதல் பாட்டுக்கு என்னப்பா அர்த்தம்னு இவரை கேட்டோம்னா, வங்கம் முடிஞ்சால் தங்கம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது என்னங்க அப்படின்னு மருத்துவரை கேட்டோம்னா, வங்கம் நல்ல விதமாக பஸ்மம் ஆயிடுச்சுன்னா அது தங்கம் மாதிரி வேலை செய்யுங்க, தங்கம் மாதிரி உடம்பை புடம் போட்ட மாதிரி எல்லா நோய்களையும் போக்குங்க அப்படின்னு அவர் ஒரு புத்திசாலித்தனமான பதிலை சொல்லுவார். அதே பாட்டை வந்து ரசவாதிகிட்ட கேட்டோம்னா, வங்கத்தில் தாங்க தங்கமே முடிக்க முடியும்னா இவர் சொல்லிகிட்டு இருப்பார். இந்த ஒரு சாதாரண பாட்டுக்கே இப்படி சர்ச்சை பண்ணுறவங்களாம் கூட இருந்துக்கிட்டு இருக்காங்க. வாதிகள் கூட்டம் வங்கத்தை கண்டால் ஓட்டம் அப்படின்றதுக்கு இன்னொரு இது வந்து இதுவும் இடைக்காலத்தில் வந்த ஒரு ரசவாதிய நையாண்டி பாடல் தான் இது. அதாவது பழைய காலத்தில் பார்த்திங்கன்னா ரசவாத பொண்ணு அப்படின்னு செஞ்சுட்டு சில வாதிகள் வருவாங்களாம். ஒரு தலைமை பீடத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு வாதியை நீ எப்படி செஞ்சுருக்க, அதை நான் பார்க்குறேன், டெஸ்ட்டு பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவங்க முடித்த அந்த போலி தங்கத்துக்கு மேலே இந்த கருவங்க ஷீட்டை வச்சு தகடு அடித்து வச்சு ஒரு ரெண்டு விசிறுவாங்களாம் நெருப்பில். இது ஸ்வரிசம் பட்ட உடனே அது உடனே கலர் மாதிரி கருப்பாக போயிடுமா. இப்படி ஆயிடுச்சுன்னா உன் பொண்ணு நீ செஞ்சுட்டு வந்தது ஒன்றும் சரியில்லை, இதுக்கு நிற்காது அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்ருவாங்களாம். சாதாரணமாக தங்கத்தில் வச்சு இப்படி விசுனாலே தங்கமே வீணாக போயிடும். போலி தங்கம் என்னங்க சர்வசாதாரணமாக அதுமாதிரி தீஞ்சு போயிடும். இப்படி ஒரு சில ட்ரிக்கை வச்சுக்கிட்டு வரவங்களுடைய வாயை பிடுங்கிக்கிட்டு விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இதெல்லாம் உருவாகி இருக்கக்கூடும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா இதெல்லாம் வாதிகள் கூட்டம் வங்கத்தை கொண்டால் ஓட்டம் அப்படின்றது இது தான். ஆனால் இன்னும் விவரமான ரசவாதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் பழகி தெரிஞ்சுக்கிட்ட சில விஷயங்கள்னால் வங்கம் கண்டால் ஓடும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. வங்கம் கண்டால் ஓடும். வங்கம் கண்டால் ஓடுன்றது எதுன்னா மாற்று அதிகமாகும், மாற்று அதிகரிக்கும் வங்கத்தினால அப்படின்றது தான் உண்மையான அர்த்தம். ஏதோ ஒரு அதிருப்தியாளர்கள் காலப்போக்கில் இந்த மாதிரி பாடல்கள்லாம் பதிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்போ வயோதிகர்கள்லாம் பழைய ரசவாதிகள்லாம் என்கிட்ட பேசுனது உண்டு. இது ஒரு அறிவுக்கு பொருத்தமாக இருக்குது. ஆனால் இப்போ இங்கே வங்கன்றது எதுன்றது தான் இப்போ ஒரு அடுத்த கேள்வி. அதாவது இப்போ இன்னொன்று இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறதே புறம்பாக பேசுவாங்க. எப்படின்னா, இன்றைக்கி சமீப காலத்தில் இதை பற்றி வங்கத்தாய் ரிசர்ச் பண்ணி அதோட அணுவை வந்து சிதைச்சி மாறாட்டம் பண்ணி ஒரு தங்கமாக உருவாக்கியிருக்காங்க. அதுக்கான ஆகக்கூடிய செலவுகள் பல மடங்கு இருக்கிறதுனால இதை கைவிட்டுட்டாங்க அப்படின்றது இது இன்றைக்கி இல்லை, பழைய காலத்துலேருந்தே இருக்கக்கூடிய ஒரு மெசேஜ் தான். இன்றைக்கி கொஞ்சம் மாடர்ன் டெக்னாலஜியில் அதை செஞ்சு பார்த்துட்டு இதெல்லாம் கோல்டாக மாறுறது உண்மை தான் அப்படின்றது ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஏங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னொன்று கேள்விப்பட்டிருப்பீங்க, பழைய ரசவாதிகளுக்கெல்லாம் தெரியும். இப்போ எப்படி கருவங்கம் வந்து தங்கமாக மாறிடுச்சு அப்படின்னு ஒரு கூற்று இப்போ நம்ம அப்படியே இது வழியாக பார்க்க கேள்விப்படுறோம். அது மாதிரி பழைய காலத்து ரசவாதிகள்லாம் வந்து அவங்களும் சிலது சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இதே மாதிரி ஒரு செய்திகள்லாம் வெளியில் வந்தது ஒரு காலத்தில். பாதரசத்தை வந்து இதே மாதிரி தங்கமாக மாற்றி காமிச்சிருக்காங்க. இப்போ அன்றைய காலகட்டத்தில் பாதரசத்தை தங்கமாக மாற்றி காமிச்சிருக்காங்க, இன்றைய காலகட்டத்தில் ஈயத்தை தங்கமாக மாற்றி காட்டியிருக்காங்க. இப்போ எதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறது? அதாவது இந்த சித்தாந்தமே உயர்ந்த லோகத்தை தாழ்ந்த லோகமாக மாற்றுறது, தாழ்ந்த லோகத்தை உயர்ந்த லோகமாக மாற்றக்கூடிய சித்தாந்தங்கள் எல்லாமே இதுக்கு ஆணிகர்த்தாவாக இருந்தவங்களே சித்தர்கள் தான். இதை நம்ம அதெல்லாம் உணர்ந்து வச்சுருப்போம், நூல்கள் வழியாக நம்ம படித்து உணர்ந்து வச்சுருப்போம். அதனால் இது ஒரு புதுமையான செய்தி இல்லை. இப்போ நான் கேட்க வர்றது அதுதான், நீங்கள் வங்கம் ஆகாதுன்னு சொல்கிறீங்களே, என்ன சார் உளறிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்குற இடத்துல நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன். செம்புலையோ இல்லை அதாவது ஸ்டெரிலைஸ் பண்ண வெள்ளியோ கொடுத்து ஒரு வர்ணத்தை உண்டாக்கி அதில் நீங்கள் சொன்ன மாதிரி ரசவங்க மெழுகையோ இல்லை வங்க வெட்டையோ கொடுத்து
நிறம் வர்றது அப்படின்றது தான் நம்ம பெரும்பாலும் நம்ம ஏதோ ஒரு செந்தூரம் வங்க செந்தூரமே வச்சுக்கலாம். இதை கொடுத்து தான் நம்ம வந்து வர்ணத்தை உருவாக்குறது அப்படின்ற மாதிரி நம்ம ஏதாவது ஒரு ஆய்வு பண்ணி பார்த்துருப்போம், இல்லை அதை பற்றி படிச்சிருப்போம். மாறாக தனியாக கருவங்கத்தில் இதை கொடு, கருவங்கத்தில் வர்ணம் வரும், கருவங்கம் வந்து தங்கமாக மாறும்னு எங்கேயாவது சித்தர்கள் நூலில் எங்கேயாவது குறிப்பு இருக்கா? அதை பதில் சொல்லுங்கள். செம்பில் வேதிக்கிறதோ இல்லை வெள்ளியில் வேதிக்கிறதோ இல்லை ரெண்டும் சேர்ந்து வேதிக்கிறதோ இல்லை இது ரெண்டும் சேர்ந்த வெவ்வேறு அலாய்களோடு வேதிக்கிறதோ இதை பற்றி தான் அதிகமான குறிப்புகள் இருக்குமே ஒழிய கருவங்கத்தை உருக்கிட்டு இதை கொடு, கருவங்கம் தங்கமாகிடுச்சின்னு எங்கேயும் சித்தர்கள் நூலில் எங்கேயாவது பதிவு இருக்கா? கிடையாது. ஏன்னா நம்ம நம்புறது சித்தர்கள் நூலில் மட்டும்தான். ஏன்னா சித்தர்கள் நூல் வழியாக தான், சித்தர்கள் வந்து சுற்றி வளைச்சி செஞ்சுருந்தாலும் நேரடியாக செஞ்சுருந்தாலும் ரசவாதத்தை அவங்க சொல்கிறத தான் நம்ம நம்பி செய்கிறோம். அதுதான் நமக்கு ஆதாரமான நூலும் கூட. அதனால் நம்ம அவங்க வழியிலே நம்ம சில விஷயங்களை தேடி செஞ்சுக்கிறது தான் கரெக்டு. அப்படி பார்க்கும்போது நம்ம எடுத்தோடனே வந்து ரசவாதத்துக்கு இதெல்லாம் நம்ம பேசியிருக்கவே கூடாது. அதாவது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வங்கத்தையோ நாகத்தையோ இதெல்லாம் பேசவே கூடாது. ஏன்னா அதை நம்ம வந்து முறைப்படி வந்து பாதரசத்தை பற்றியும் உப்பை பற்றியும் முப்பை பற்றியும் மெய்ப்பொருளை பற்றி தான் நம்ம பேசணும். ஏன்னா அதெல்லாம் முடிச்சுட்டு தான் இதுக்குள்ளே வர முடியும். ஏன்னா இதுதான் ஒரு அடிப்படையான ஒரு விஷயமே. அதனால் வெறும் கருவங்கத்தை வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து சுத்தம் பண்ணி அப்படி சேர்த்துடுறது, உடனே ஒரு மாற்று வரும் அப்படின்றது எதுவுமே கிடையாது. எந்த உலகமும் அப்படி தான். சித்தர்களுக்கு வந்து அணுக்கொள்கை தெரியாமல் இல்லை, கண்டிப்பாக அணுக்கொள்கைகள்லாம் அவங்க தெரிஞ்சு தான் பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. மேலும் இதே விஷயத்தை நம்ம அடுத்தடுத்து வெவ்வேறு ரூபத்தில் பேசலாம். ஏன்னா இது வந்து கருவங்கத்தை மூலப்பொருளாக நம்ம வச்சு செய்யக்கூடிய மிருதார சிங்கியை கூட இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அதனால் அடுத்தடுத்த தொடரில் அதை பற்றி நம்ம பார்ப்போம். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.